ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. இப்போ இந்தியா கூட்டணிக்குள்ள டெல்லி போயிருக்காரு திரு முதல்வர் விஜய் அவர்கள். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்க இந்தியா கூட்டணி இந்த இந்தியா பிளாக்குள்ள விஜய் போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? அவங்க எல்லாரும் கூப்பிடணும், எல்லாரும் இதுவரை கூப்பிடல, கூப்பிட்டதும் போகலாம். இதில் ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அந்த கட்சியில் உள்ள அந்த இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளில் விஜய்க்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் உறவு இருக்குது, அவுட் சைட் சப்போர்ட் பண்ணுறாங்க. விசிகாவுக்கும் அவருக்கும் உறவு இருக்குது. அவர் கட்சிக்குள் ஒரு கூட்டணிக்குள்ளே விசிகா இவர் அமைச்சராக இருக்கிறாப்புல. அவருக்கும் காங்கிரஸுக்கும் உறவு இருக்குது. ரெண்டு அமைச்சர்கள் காங்கிரஸில் இருக்கிறாங்க. ஐயுஎம்எல்லுக்கும் இவங்களுக்கும் உறவு இருக்குது. ஸோ இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் மெட்டீரியல் பொலிட்டிக்ஸில் விஜய் கூட தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. என்னமாங்க மீட்டிங்கில் போய் இருந்தேன்னா இல்லாமல் இருந்தேன்னா ஏன் அப்போ இருந்து ஏன் அழைப்பு விடுக்கல? ஏன் விஜயோடைய கட்சி பிரதிநிதிகள் யாரும் கலந்துக்கல? அது அப்போ கேள்வி வருது இல்லை? என்ன அழைப்பு கொடுத்தாங்களா? அதான் ஏன் கொடுக்கலன்னு கேட்குறேன். ஏன் கொடுக்கணும்? இங்கே தான் அலைன்ஸ் இருக்கு. ஒரு சிஎம் ஆட்சியில் இருக்காங்க, அகிலேஷ் இவங்களால ஒரு எம்பி கிடைச்சிருக்காங்க காங்கிரஸ். 2 எலெக்ஷன் வரக்கூடிய நெருக்கத்தில் கொடுப்பாங்களா இருக்கும், தள்ளி போய் கொடுப்பாங்களா இருக்கணும், உடனே கொடுக்கணும். ஆனால் இந்தியா பிளாக்ல தான் டிவி அப்படி தானங்க இருக்காங்க. மந்திரி சபையில் தானே இருக்காங்க. மந்திரி சபையில் இருக்காங்க, ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, உள்ளாட்சியில் கூட்டணிங்கிறாங்க, மக்களவையில் கூட்டணிங்கிறாங்க. அப்போ 90% அதில் சிமெண்ட் ஆகி தானே இருக்குது. ஓகே, இப்போ டெல்லி போயிருக்காரு விஜய் அவர்கள். சோனியா அவர்களே ராகுல் அவர்களை மீட் பண்ணுவாரா? டெல்லியில் இப்போ வேற ஏதாவது லாபி போகுமா? எப்படி பார்க்குறீங்க? இப்போ மீட் பண்ணலைன்னா ஏன் மீட் பண்ணலன்னு சொல்லுவான். 20 நாள் கழித்து நல்லா எரிய விட்டுக்கிட்டு தீ அணைச்சிக்கிட்டு மீட் பண்ணுவார். என்ன பண்ணிடுவீங்க நீங்கள்? இப்போ மீட் பண்ணாமல் 20 நாள் கழித்து மீட் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை. ஓகே, இப்போது நமக்கு பரபரப்பாக செய்திக்கு எதுவும் இல்லைன்னா அதை வச்சு கோதாவர பொழிப்பில் எழுதலாம். இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. நாளைக்கு மீட் பண்ணுறாரு, பண்ணலாம். இல்லைன்னா ஏன் பண்ணலைன்னு ஒரு 25 நாள் பேசுவீங்க. 26ஆவது நாள் மீட் பண்ணிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் கொதிக்க விட்டதை அவர் டக்குன்னு எரியறதை எடுத்து அணைச்சி போட்டுட்டு போயிடுவார். இப்போ இந்தியா பிளாக்ல டிஎம்கே இல்லை, அந்த கூட்டத்திலேயே அவங்க கலந்துக்கல. டிஎம்கேவுடைய நேஷ்னல் பிளான் என்ன சார்? டிஎம்கேவோட நேஷ்னல் பிளான் சமாஜ்வாடி, ஆர்ஜேடி, மம்தா பானர்ஜி, ஜேஎம்எம் எல்லாமே இந்தியா பிளாக்ல இருக்காங்க. இவங்க கிட்ட காங்கிரஸுக்கு எதிரான ஒரு நட்புறவை வைக்க விரும்புகிறாங்க. காங்கிரஸ் கிட்ட அலர்ட்டாக இருங்கிறத சொல்கிறாங்க. காங்கிரஸுக்கிட்ட ஏமாந்துடாதீங்க, நிதிஷ்குமார் மாதிரி இருங்க. நிதிஷ்குமார் தான் காங்கிரஸை ஏமாற்றிக்கிட்டு என்டிஏ ஆட்சியை கொண்டு வந்துட்டார். காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு இந்த தகுடு திட்டங்களை முறியடித்து அவர் மோடி கூட பீகாரை ஸ்வீப் பண்ணதில் 293 வந்துட்டு என்டிஏ. இவருங்க இருந்து பீகார் இந்தியா கூட்டணி ஸ்வீப் பண்ணியிருக்குமா 263 தான் வந்திருக்கும் என்டிஏ. ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காங்கிரஸுக்கு அந்த சதி வேலைகளை புரிஞ்சுக்கிட்டு முறியடித்தவர் நிதிஷ்குமார் மாதிரி காங்கிரஸின் சதி வேலைகளை முறியடிங்கிறத அவங்க தேஜஸ்வி யாதவ், அகிலேஷ் யாதவ் போன்றவங்களும் சொல்கிறாங்க. ஓகே, அதனால் டிஎம்கேக்கு என்ன லாபம்? டிஎம்கேக்கு அதனால் என்ன லாபம்னா, தனக்கு எதிரியாக நினைக்கக்கூடிய காங்கிரஸ் எந்த காலத்துக்குள்ளேயும் எந்த ரூபத்திலையும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. வந்தால் நமக்கு எதிராக இருப்பான், அவனை தேய்ச்சிடணும், சவுட்டிடணும். அது டிஎம்கேவுக்கு நேஷனலில் எந்த ரோலும் கிடையாது, இருக்க போகிறதில்ல. ஒரு தேர்டு ஃப்ரண்ட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை. தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க, அவங்க காங்கிரஸ் கூட தான் இருப்பாங்க. டிஎம்கே இல்லை, அந்த ஆர்ஜேடி போன்ற கட்சி. ஓகே, இல்லை நான் டிஎம்கே கேட்குறேன். டிஎம்கே நேஷனலில் தேர்ட் ஃப்ரண்ட் உருவாக்குவாங்களா, அப்படியானா லாபி பண்ணுவாங்களான்னு கேட்குறேன். தேர்ட் ஃப்ரண்ட் உருவாகிறதுக்கு கட்சிகள் காங்கிரஸ் அளவுக்கு அகில இந்திய அளவில் ஏதோ கொஞ்சம் நஞ்ச செல்வாக்குள்ள கட்சி இல்லை. இப்போ நீங்கள் காங்கிரஸுக்கு வெஸ்ட் பெங்காலில் 3% செல்வாக்கு இருக்குது. 2 எம்எல்ஏ முஸ்லீம், 3% முஸ்லீம் ஓட்டு தான். இந்துக்கள் காங்கிரஸை கைவிட்டுட்டாங்க. அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால்லாம், தமிழ்நாட்டிலையும் கைவிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த சிச்சுவேஷனில் மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் தான் அங்கே தேவை. அகிலேஷ் யாதவுக்கு அங்கே ஓட்டு இருக்கா? அப்போ அகிலேஷ் யாதவ் தேவையில்லைல்ல, அப்போ காங்கிரஸ் தான் தேவை. ஜார்க்கண்டில் காங்கிரஸுக்கு 16 எம்எல்ஏ இருக்குது, பிஜேபிக்கு 21 எம்எல்ஏ இருக்குது. காங்கிரஸ் அல்லது பிஜேபி ஹேமந்த் சோரனுக்கு தேவை. அகிலேஷ் யாதவுக்கு தன் டேர்ம்ஸில் காங்கிரஸ் தேவை.
தேஜஸ்வி யாதவுக்கு தன் டேர்ம்ஸில் காங்கிரஸ் தேவை. ஏன்னா அங்கே பிஜேபி, நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்காங்க. அப்போ காங்கிரஸை விட்டுக்கிட்டு அவர் ஃபைட் பண்ணி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. யோகி ஆட்சியில் இருக்கார், காங்கிரஸை விட்டுட்டு ஃபைட் பண்ண முடியாது. இப்படி ஸ்டாலினுக்குள்ள துரோகத்தெல்லாம் பேசி எடுத்து கொஞ்சம் சீட்டை குறைக்க பார்ப்பாங்க. அதே மாதிரி பட்னாவிஸு, ஷிண்டே, அஜித் பவார் மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருக்காங்க. அதுக்கு எதிராக சரத்பவார், உத்தவ் தாக்கரே அண்டு காங்கிரஸ் சேர்ந்து தான் தீரணும். காங்கிரஸ் தேவை. உங்கள் துரோக வரலாற்றை சொல்லி கொஞ்சம் சீட்டை குறைக்க பார்ப்பாங்க காங்கிரஸ். அவ்வளோதான், ஒரு டேமேஜ் ஏற்படுத்துவாங்க டிஎம்கே. ஆமாம். மற்றபடி அவங்களுக்கு அந்த ஊர் அரசியலுக்கு காங்கிரஸ் தேவை. அவங்க டேம்ஸுக்கு தேவை. கொஞ்சம் ஏறி பிடிச்சி சீட்டு வாங்க விடாமல் கொஞ்சம் சீட்டை கண்டெயின் பண்ணி வைப்பாங்க. ஓகே, அப்போ தேசிய அளவில் திமுகவுக்கு ஒரு இறங்கு முகம் தான். கண்டிப்பாக தேசிய அளவில் திமுகவுக்கு இது இறங்கு முகம் தான். ஏறுமுகமாட்டு ஆக்குறதுக்குள்ள முயற்சியில் ஸ்டாலின் போல்டு ஸ்டெப் எடுக்கலைங்கிறதா உண்மை. ஓகே, பிஜேபியோடு இணைந்து ஏறுமுகம் காட்டுவாங்களா? அது ஸ்டாலின் தான் முடிவு பண்ணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினர் திராவிடம், மாநில உரிமை, பெரியார் அந்த மாதிரி இதில் நாங்கள் விஜயோடு நாங்கள் இதில் தெளிவான கொள்கை பிடிப்போடு இருக்கோம், கொள்கைக்கு எங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்ங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க. ஓகே, அடுத்ததாக அண்ணாமலை அவர்கள் புதிய அமைப்பு ஒன்று தொடங்கியிருக்காரு. புதிய கட்சியும் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு 12,000 தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்த போகிறாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண ட்ரை பண்ணுறாரு அண்ணாமலை அவர்கள்? விஜயின் வெற்றி, விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு அடுத்து ஒரு களத்துக்குள்ளே அண்ணாமலை வர்றதுக்கான ஸ்கீமாக அண்ணாமலை போடுறாரு. விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு அந்த ஒரு டால் கிளைம் வச்சு அவர் களத்துக்குள்ளே வர்றதுக்கான ஸ்கீமா அண்ணாமலை பண்ணுறாரு. ஓகே, அது மக்கள்கிட்ட எடுபடுதுன்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? ஒரு லாங் டைம் இருக்குது அது. அவர் அந்த டால் கிளைமை வச்சு பண்ணுறாரு. அந்த கிளைமுக்கு அவருக்கு 15-20 லட்சம் மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்காங்க. ஓகே, அவரை பற்றிய பிறந்தநாள் கொண்டாட்டம்லாம் அதிகாரத்தில் இல்லாத விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாட்டத்தை விட 4 மடங்கு பெருசாக இருந்தது. இன்னைக்கு 22ஆம் தேதி விஜய்க்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதிகாரத்தில் உள்ள விஜய், அதிகாரத்தில் இல்லாத விஜயை விட அதிகாரத்தில் இல்லாத அண்ணாமலைக்கு பிறந்தநாள் பெருசாக கொண்டாடினா விஜயை நம்பி 35 பேர் மந்திரி ஆகிட்டாங்க, 106 பேர் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அப்போ நம்மளும் எம்எல்ஏ ஆயிடலான்னு ஆயிரக்கணக்கானவர் அண்ணாமலை பின்னாடி அணி திரள்றாங்க. அது விஜய்க்கு வெற்றி, அண்ணாமலைக்கு பெரிய பூஸ்ட். இப்போ உள்ளாட்சி தேர்தலில் தங்களுடைய பிரதிநிதிகளை களமிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வெற்றி பெறுவாங்களா? இம்பேக்ட் ஏற்படுத்துவாங்களா? உள்ளாட்சி தேர்தலில் சிம்பல் இல்லாத இடங்களுக்கு அண்ணாமலை பேனரில் ஆட்கள் நிற்பாங்கன்னு நினைக்குமே தவிர ஒரு அரசியல் கட்சியாக உள்ளாட்சி தேர்தலில் டெஸ்டிங் கிரவுண்டாக வைப்பார்னு நான் நினைக்கல. ஒரு அரசியல் அல்லாத ஒரு இயக்கமாட்டு உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலைக்கு ஆட்கள் வருவாங்களே தவிர அரசியல் கட்சியாக உள்ளாட்சி தேர்தலில் டெஸ்டிங் கிரவுண்டாக வைப்பார் மாதிரி நான் கருதலை. ஓகே, இப்போ டிஎம்கே களத்தில் இருக்காங்க. டிவிகேவுக்கு அடுத்தபடியாக டிஎம்கே தான் களத்தில் இருக்காங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணி எப்படி அண்ணாமலையால் வர முடியும்? டிவிகே வர்சஸ் அண்ணாமலைன்னு எப்படி அந்த கிரவுண்டை மாற்ற முடியும்? அவர் டால் பொலிட்டிக்ஸ் கிளைம் பண்ணார். அதுக்கு 5 வருஷம் இருக்குது. எந்த இதை டெஸ்டிங் கிரவுண்டாக எடுக்கிறாருங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு விஜய்க்கு மேலே இருந்த ஹோப்பை விட அவர் மேலே விஜயின் வெற்றியால் ஹோப் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஜென்ரல் பப்ளிக் ஆயிருக்கு, ஹோப் அதிகமாக இருக்குது. ஓகே, அதனால தான் இவ்வளோ மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்காங்க. இப்போது அவருடைய வருகை யாரை பாதிக்குதோ இல்லையோ, குறிப்பாக பெரிய அளவில் பாதிக்க போகிறது பிஜேபி தான். பிஜேபி என்ன பண்ண போகிறாங்க? பிஜேபி இதை அலோவ் பண்ணுறாங்களா? அண்ணாமலை அரசியல் பண்ணட்டும், புதிய இயக்கம் காணட்டும் அப்படின்னு பிஜேபி அலோவ் பண்ணுறாங்க. பிஜேபி எப்படி அலோவ் பண்ணுறது, அலோவ் பண்ணாது எப்படி பிஜேபி கையில் இருக்குது? ஒரு இயக்கம் காண்றது ஒரு தனி மனிதனோட சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை அவர் முன்னெடுக்கிறாரு. டெல்லி பிஜேபி அவர் பாதையில் அவர் போட்டு நமக்கு கொடுக்காம இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனையே பிஜேபிக்கு தானே அண்ணாமலையால். அண்ணாமலை அங்கே பிஜேபியிலேருந்து நிறைய பேர் விலகிட்டு, இன்னைக்கு கூட அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் விலகியிருக்காரு, நிறைய பேர் விலகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் அண்ணாமலையால் பிஜேபி தான் பிரச்சனை வருது. அண்ணாமலை பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தனிச்சு நின்று 11.5% ஓட்டு எடுத்தார். இப்போ பிஜேபி 3.5% ஓட்டு எடுத்திருக்கிறாங்க. இந்த 3.5% ஓட்டை காப்பாற்றுறது காப்பாற்றுறதுல அண்ணாமலையோட பாதிப்பு ஒன்றும் பெருசாக இருக்குன்னு நான் கருதலை. இது இவங்க கூட்டணியில் வாங்கக்கூடியது நம்பர் ஆஃப் சீட்ஸை பொறுத்து. சீட்ஸ் குறைவாக வாங்கினா 1.5 கூட போகும். நீங்கள் 60 சீட்டு வாங்கியிருப்பாங்கன்னா 1க்கு 2 மாதிரி வாங்கியிருப்பாங்கன்னா நல்ல பெர்சன்டேஜ் வந்திருக்கும். குறைஞ்ச சீட்டு வாங்கினாங்க, தோக்கிற சீட்டு வாங்கினாங்க. ஸோ அது அவங்களுக்கு 3.5% தான் வந்திருக்கு. உள்ளாட்சியில் குறைவாக சீட்டு வாங்கினாங்கன்னா இதை விட ஓட்டு குறையும். ஆனால் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு 21 விழுக்காடு பலம் கொண்ட எடப்பாடி கூட்டணி இருக்குது, அது பார்லிமெண்ட்டுக்கு பயன்பெறும்ங்கிற மாதிரி பார்க்குறாங்க.
ஓகே, இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அரசியலை பார்க்கும்பொழுது அவர் தமிழ்நாட்டினுடைய அரசியலை முன்னெடுக்கிறாரு. தமிழர் அந்த அரசியல் வந்து முன்னெடுக்கிற மாதிரி தெரியுது. தேசிய அரசியலில் தமிழர்களுக்கு பெரிய இடம் இல்லை அப்படின்ற விஷயம்லாம் அவர் சொல்கிறார். மேபி தமிழ்நாட்டு சார்ந்து சில கட்சிகளோடு கூட்டணி வைக்க அவர் விருப்பப்படுறாரா? சீமான், வேல்முருகன் அப்படியான ஆட்களோடு கூட்டணி வைக்க விருப்பப்படுறாரா? எப்படி அதை பார்க்குறது? அது அந்த டெஸ்டிங் கிரவுண்டுக்கு வரும்போது தான் அதை நம்ம சொல்ல முடியும். டெஸ்டிங் கிரவுண்டுக்கு வரும்போது தான் சொல்ல முடியும். விஜய் டெஸ்டிங் கிரவுண்டுக்கு வரும்போது தனிச்சு வந்தார். அசம்பிளி தான் முக்கியம்னாரு. இவரும் டெஸ்டிங் கிரவுண்டுக்கு அசம்பிளிக்கு தான் வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் உள்ளாட்சியில் பங்கேற்பன்றாங்க, நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது, கட்சி ரெஜிஸ்டர் பண்ண இல்லையே. அவருக்குன்னு ஒரு புல் இருக்குது, ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராக இருக்கிறாரு. அதனால் நீங்கள் உள்ளாட்சி தேர்தலை பற்றி அவரை பற்றி எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி கேட்குறீங்க. ஸோ அது அவர் பேசு பொருளாக இருக்கிறது ஒரு காரணம். ஆனால் ஒரு சின்ன இம்பேக்டை தமிழ்நாட்டில் அவர் ஏற்படுத்துவாரா? டெஸ்டிங் கிரவுண்டு வந்து ரிசல்ட்டில் தான் தெரியும். ஓகே, சிறுசா பெருசான்னு அவர் டால் கிளைம் வைக்கிறார். விஜய்க்கு மாற்றம் தான் தாங்கிற கிளைம் வைக்கிறார். இப்போது பிஜேபியிலேருந்து வெளியேறக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் பிஜேபிக்குள்ளே ஒரு 4-5 பேருடைய ஆதிக்கம் இருக்குது அப்படின்றாங்க. அது என்ன ஒரு 4-5 பேர்? யார் அது? எதனால் எல்லாருமே 4-5 பேருன்றாங்க? எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதில் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. போகிறவங்க ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறக்கா ஒரு குறைய சொல்லிட்டு போவாங்க. குறையெல்லாம் சொல்லாமல் அவங்க பாதையில் அண்ணாமலை மாதிரி நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், பாக்கியம்னு சொல்லிட்டு போனால் யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படி போன ஒருத்தரை குறை சொன்னால் குறை சொல்கிறவங்க உங்களுக்கு கெட்ட பேரும், யாருக்கு எதிராக குறை சொல்கிறோமோ அவருக்கு நல்ல பேரும் வரும். அண்ணாமலை பாணியில் விலகிறவங்க விலகலை தான் அவங்களுக்கு நல்லதுன்னு என்னோட கருத்து. யாரையும் குறை சொல்லிட்டு போகிறதில்ல, பல்ல குத்தி நாத்துறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு கட்சி அப்படின்றது வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி மாதிரி இருக்குமா, அல்லது தமிழ்நாடு பேன் தமிழ்நாடா ஒரு லீடராக அவர் இருப்பாரா, இல்லை கொங்கு மண்டலத்துக்கு மட்டும்? சவுத் இந்தியா முழுக்க அவருக்குள்ள செல்வாக்க உறுதி பண்ணக்கூடிய அளவு இருக்கும். என்ஆர்ஐ மெம்பர்ஷிப்புக்கும் அனுமதிக்கணுங்கிற கோரிக்கைகளை அவர்கிட்ட முன்னெடுத்து போங்க சார்ங்கிற என்கிட்டயே பேசுகிறாங்க. ஒரு ஒரு பேன் தமிழ்நாடு லீடராக தான் இருப்பாருங்களா அண்ணாமலை? பேன் சவுத் இந்தியா லீடர். பேன் சவுத் இந்தியா லீடர். ஓகே, சரி, பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.